அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் பிரபாவதி. மனிதம் காப்பும் முதியோரின் தேடல் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். நம்ம இப்போ என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணின் பெருமையை பற்றி பார்க்க போகிறோம். பெண்கள்னாலே ரொம்ப அழகான ஒரு தருணங்களாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் நிறைய பதிவுகளை நம்ம பார்த்துருக்கலாம் நம்மளோட சேனலில். முதல் முறையாக பெண்களை பற்றி ஒரு பதிவு நம்ம இப்போது பார்க்க போகிறோம். எதுக்கு இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெண்களை பற்றி நிறைய விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுனால தான். பெண்கள் மிகப்பெரிய சக்தி அப்படின்றத எப்படி உணர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள அவங்க சாதிக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே பிடிவாதமாக இருந்து கூட சாதிக்கிற பெண்களையும் நம்ம பார்த்துருக்கோம். சமூகம் சார்ந்து இப்பையும் பெண்களை இழிவையாக நினைக்கிறதும் கூட நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த சமுதாயத்தை தாண்டி நிறைய பெண்கள் மருத்துவ ரீதியாகவும் சரி, நிறைய பணிகளிலும் சரி பெண்கள் முன் உதாரணமாக வந்துட்டுருக்காங்க. அந்த பெண்களுக்கு எல்லாருக்கும் நம்ம சேனல் சார்பிலையும் நம்மளோட பெண்கள் சார்பிலையும் நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இன்று பெண்களை எந்த அளவுக்கு மதிக்கப்படுது இந்த சமுதாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியான அளவுக்கு தான் பெண்களை மதிக்கப்படுறாங்க. அதையும் தாண்டி நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா தடைகளும் மீறி நம்ம இப்போவும் கொஞ்சம் போராடி கொண்டே தான் இருக்கிறோம். ஆனாலும் கூட நம்ம நம்மளை சிந்தனை சார்ந்து நம்மளோட படிப்பறிவும் சார்ந்து நம்மளை பிடிச்ச விஷயத்தெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம ஃபேமிலி சார்பிலையும் நம்மளுக்கு நிறைய சப்போர்ட்டிங் தேவைப்படுது. இன்றளவுலேயும் கூட பெண்கள் அடிமைத்தனத்தில் தான் நிறைய பெண்களை பார்த்துட்ருக்கோம். ஆனாலும் கூட நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளையும் சாதிக்க முடியும் அப்படின்றத என்னோட பதிவில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். எந்த மாதிரி பெண்கள் சாதிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்காத 8ஆம் வகுப்பே படித்த பெண் நான். ஆனாலும் என்னால் முடிஞ்சது தையல் கிளாஸும் ஆரிய கிளாஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் படித்ததுனால நிறைய பெண்களுக்கு கணவனால் இழந்த நிறைய பெண்களுக்கும் நான் ஃப்ரீயாக கோச்சிங் கொடுத்துருக்கேன். இப்போ வரைக்கும் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா, என்னால் படிக்காத நானே இந்த அளவுக்கு உதவி பண்ண முடியுது. நிறைய பேருக்கு பெண்கள் சார்ந்து நிறைய பேருக்கு என்னால் உதவி பண்ண முடியுதுன்னா, அப்போது நம்ம படித்த பெண்கள் இன்னும் எவ்வளோ அளவுக்கு சாதிக்க முடியும் அப்படின்றத நீங்களும் இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு என்னென்ன கருத்துக்கள் தோணுதோ அதெல்லாம் நீங்கள் பதிவாக இடுங்க. கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாள் சாதிக்க முடியும் அப்படின்னு இந்த பெண் அமைப்பு மூலிமா நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பெண் அமைப்பு சார்பில் நான் நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறேன். நன்றிகள், வாழ்த்துக்கள்.